இது ரேடியன்ட் சோலார் சிஸ்டம் சக்தி கும்பகோணத்திலிருந்து மேலும் ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில் உள்ள பட்டீஸ்வரங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் சோழன் மாளிகைங்கிற ஒரு கிராமத்தில் வந்து நம்ம ஒரு 2 HP சோலார் வாட்டர் பம்ப் வந்து ஃபுல் செட்டு கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 60 அடி போர்வெல்ல 2 இன்ச்சு டெலிவரி வச்சு 50 அடி தொங்கல் விட்டு ஒரு 2 HP ஃபுல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PMSM டெக்னாலஜி உள்ள நம்ம எப்பொழுதும் போல சக்தி பம்ப்ஸ் ஃபுல் கிட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். PMSM டெக்னாலஜி 30 மீட்டர் ஹெட் பம்ப் வந்து 2 இன்ச்சு டெலிவரி இருக்கிற மாதிரி நம்ம ஃபுல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஹை எலவேட்டர் ஸ்ட்ரக்சர் 2x2 மேட்ரிக்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 575 வாட்ஸ் பிக் பேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 பேனல் வச்சு நாம கம்ப்ளீட் சிஸ்டமும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி தேவையை வந்து மெயினாக வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாசி பயிர்னு சொல்லிட்டு அந்த மாலைக்கெல்லாம் கட்டுவாங்க, அந்த பயிர் தான் இங்கே பெரும்பாலும் பண்ணுவாங்க. அது இல்லாமல் தோட்டப்பயிர், அதாவது காய்கறி, வெண்டை, கத்திரிக்காய், வாழை, இந்த மாதிரி பயிரெலாம் வந்து இங்கே பக்கத்தில் உள்ள ஏரியாவில் எல்லாத்துலேயுமே அதிகமாக பண்ணுவாங்க. அவங்கவுங்களுக்கு அதிகமாக நிலம் இருக்காது, சும்மா 1 ஏக்கரு 2 மா 3 மா அந்த மாதிரி சின்ன சின்ன இடமா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த மாசி பயிர் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே இதாக வந்து தண்ணி விடக்கூடாது. அப்போ எப்பப்போ அறுக்குறாங்களோ அந்த அறுக்கிற சீசனுக்கு ஏற்றப்பல அந்தந்த பாத்திக்கு வந்து தண்ணி விட்டாங்கன்னா அது வளர்றதும் அறுக்கிறதும் அந்த அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த தண்ணி தேவைக்காக இவங்க ஆயில் இன்ஜின் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் சரி, ஓகே, ஆயில் அதிகமாக போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இருந்து வாடகைக்கு EB போர்லேருந்து தண்ணி அரைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அது வந்து அவங்க கரெக்டான டயத்துக்கு கொடுக்கல. அப்படி கொடுத்தாலும் ஃபுல்லா தண்ணி இறைக்க வேண்டியது இருக்கு. அப்படி ஃபுல்லா தண்ணி இறைச்சா ஃபுல்லா ஒரே டயத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாவே இருந்து திருப்தியா வந்து விவசாயம் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்ததுனால இதுக்கு மாற்று யோசனையா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்லயே நாங்க வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பம்ப் செட் இந்த மாதிரி சோலார்ல போட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த பம்ப் செட்டை பார்த்துட்டு இவங்க சரி ஓகே நம்மளும் சோலார் போடலாம், நம்மளுக்கு கொஞ்சமா தான் நிலைமை இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருந்தாலும் போட்டாதான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பயிரை வந்து கரெக்டா எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நினைச்சு பக்கத்துல போட்டிருக்கவங்கள்ட்ட எங்களுடைய நம்பரை வாங்கி ஸ்கிரீன்ல நம்பரை வாங்கி எங்கள்கிட்ட பேசினாங்க, தொடர்பு கொண்டாங்க. சரி, நாங்களும் போயிட்டு உடனே சைட்டை பார்த்துட்டு சரி ஓகேக்கா உங்களுக்கு வந்து நாங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பம்ப் செட்டை போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு 60 அடி போர்வெல் போட்டிருந்தாங்க. அதுல வந்து நம்ம 50 அடி தொங்கல் விட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல் சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 இன்ச்சு டெலிவரி இருக்கிற மாதிரி. கஸ்டமர் ஹாப்பி. மட்டும் இல்லாம நீங்க பக்கத்துல இந்த மாதிரி ஏதாவது பக்கத்துல உள்ள இந்த மாதிரி ஏதாவது இல்ல இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பண்ணிருந்தீங்கன்னா EB கிடைக்காம இருக்கிறவங்க நீங்க ஸ்கிரீனை நமக்கு தொடர்பு பண்ணிக்கலாம். இதே போல ஒரு செட்டப் வந்து நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். இது மட்டும் ஃபுல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட் செட்டப் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். ஏற்கனவே ரன் பண்ணிட்டு இருக்க மோட்டரையும் நம்ம சோலார் வந்து இதே போல உங்களுக்கும் கரெக்டாக உங்களுடைய இடத்துக்கு ஏதாவது பண்ணி கொடுப்போம். நன்றி, வணக்கம். நீ மர பைப்பு கைப்பு வாங்கிட்டு ஒரு 4 அடி வாங்கினா போகிறேன். இன்னும் ஆனால் சிம்பிளாக வச்சு கிடையாது, இன்னும் குறையும். இது 2 GB, அது 1 GB வச்சதில்ல. ஏன் குறையும்? நீ குறையும். தண்ணி தெளிய ஆரம்பிச்சிட்டு பாருங்க. வரப்பு கட்டிட்டு வெட்டி தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பைப்பு ஒன்று வச்சு காய்ச்சல் வைக்கிறேன்.